Hi guys, இந்த வீடியோல நாம பார்க்க போறது REALMEயோட 9 சீரிஸ். ஆமா, இந்த REALMEயோட நம்பர் சீரிஸ்க்கு ஃபேன்ஸ் ரொம்பவே அதிகம். நிறைய பேர் இந்த மொபைலுக்கு ரொம்பவே எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கீங்க. ஸோ அதனால இந்த வீடியோ நான் மேக் பண்ணிட்டு இருக்கேன். இந்த வீடியோல REALMEயோட REALME 9 சீரிஸ்ல REALME 9 இந்த ஒரு மொபைல் பத்தி தான் பார்க்க போறோம். இந்த மொபைல் எப்படி இருக்கும், என்னென்ன ஸ்பெக்ஸோட வரும், இந்தியாவில் லான்ச் ஆச்சுன்னா எப்போ லான்ச் ஆகும், அதே மாதிரி என்ன பிரைஸ்ல லான்ச் ஆகும், இதை பத்தி எனக்கு தெரிஞ்ச டீட்டெயில், அது போக நான் எக்ஸ்பெக்ட் பண்ற டீடைல்ஸை நான் உங்களோட ஷேர் பண்ண போறேன். இது வந்து இந்த ஸ்பெக்ஸ்லாம் வர வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி பண்ற வீடியோ தான். இதுல வர ஸ்பெக்ஸ்லாம் கண்டிப்பா வரும் அப்படின்றத நான் எந்த இடத்துலையும் சொல்ல மாட்டேன். இவ்வளோ நாள் நான் தெரிஞ்சுக்கிட்ட லீக்ஸ் அடிப்படையிலையும், அதே மாதிரி இவ்வளோ நாள் இந்த நம்பர் சீரிஸை எந்த மாதிரி அப்கிரேட் பண்ணி கொண்டு வந்துட்டு இருக்காங்க அப்படின்ற அடிப்படையிலையும் இந்த ஸ்பெக்ஸ்லாம் இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்றத தான் நான் உங்களோட ஷேர் பண்ண போறேன். அதனால மொபைல் லான்ச் ஆகும்போது இதுல வந்து நிறையவே சேஞ்சஸ் இருக்கலாம். அதுக்கப்புறம் நீங்க வந்துட்டு டேய் என்கிட்ட நீ இதை சொல்லியடா வரலையடா அப்படின்னு கேட்டுறாதீங்க நண்பா. ஸோ இது இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு எனக்கு தெரிஞ்ச டீட்டெயில்ஸை முன்னாடியே உங்களோட ஷேர் பண்றேன். ஃபர்ஸ்ட் இதனோட எப்போ மாதிரி இதனோட பில்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாமா. பில்டை பத்தின ஒரு சில லீக்ஸ் வந்திருக்கு. இது வரைக்கும் பில்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் பில்டா மட்டும்தான் இருந்திருக்கு. கிளாஸ் பில்டு கொண்டு வரவே இல்லை எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். ஆனால் இந்த டைம் கிளாஸ் பில்டுக்கு மூவ் ஆகுங்க அப்படின்ற மாதிரி பார்க்க முடியுது. முதன்முறையாக ரியல்மிலேருந்து கம்மி ப்ரைஸில் கிளாஸ் பில்ட் மொபைலாக இந்த மொபைல் வரப்போகுது. அடுத்து இதில் இருக்கிற டிஸ்பிளே, இங்கே டிஸ்பிளே என்ன சைஸ் டீடைல்ஸ் எனக்கு சுத்தமாக தெரில. ஆனால் இந்த டைம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 90 Hz ரிஃப்ரெஷ் ரேட் உள்ள AMOLED டிஸ்பிளே யூஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பார்க்க முடியுது. கண்டிப்பாக இந்த டைமும் AMOLED டிஸ்பிளே வித் பஞ்ச் ஹோல் நாச்சோட கொண்டு வர போகிறாங்க. அடுத்து எல்லாரும் மெயினாக நோட் பண்ணுற விஷயம் இதில் இருக்கிற கேமராஸ். ஆமாம், கேமராஸ் அப்படின்னு பார்க்கும்போது இந்த டைம் ட்ரிபிள் கேமரா செட்டப்புக்கு மூவ் ஆவாங்க அப்படின்ற மாதிரி பார்க்க முடியுது. இதில் மெயின் கேமரா எப்போ மாதிரி 48 MP 64 MP அப்படி கொடுக்காம இப்போ கொஞ்சம் ட்ரெண்டாக பேசப்பட்டு இருக்க அந்த 50 MP கேமராக்கு மூவ் ஆவாங்க அப்படின்ற மாதிரி பார்க்க முடியுது. இது சாம்சங்கோட சென்சராக இருக்கலாம். ஃப்ரண்ட் கேமரா அவங்க மாத்திரதா ஐடியாவே கிடையாது. இந்த டைமும் அதே மாதிரியான 16 MPக்கான ஃப்ரண்ட் கேமரா தான் இருக்குமா. அடுத்து பேட்டரி, இங்கே இதையுமே ஈஸியாக சொல்லிடலாம். ஏன்னா ரியல்மி அவங்களோட எல்லா மொபைலையும் இதை தான் கொடுத்துட்டு இருக்காங்க. பட்ஜெட் மொபைல்ஸாக இருந்தாலே 5000 mAh பேட்டரி 30 வாட்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட வரப்போகுது. கண்டிப்பாக 65 வாட்டுக்கு போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்ற மாதிரி தான் பார்க்க முடியுது. அடுத்து இதனோட ப்ராசர், இங்கே ப்ராசர்னு பார்க்கும்போது தான் ஒரு குட்டி குழப்பம் வருது. இந்த மொபைல் 2 வேரியன்ட்ஸில் லான்ச் ஆக போகுதான். 4G வேரியன்ட் ஒன்று, 5G வேரியன்ட் ஒன்று அப்படின்ற மாதிரி. ஸோ அதனால இங்கே இதுதான் ப்ராசராக இருக்கும் அப்படின்றத தெளிவாக சொல்ல முடியல. 4G வேரியன்ட் அப்படின்னு பார்க்கும்போது அதில் வந்து மீடியாடெக்கோட G96 அப்படின்ற ப்ராசரோட வர வாய்ப்பு இருக்குது. ஆனால் இதுவே 5G வேரியன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரிய குழப்பத்தில் இருக்குது. ஒரு சில ரூமர்ஸ் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீடியாடெக்கோட Dimensity 720 அப்படின்ற ப்ராசரோட தான் வரும் அப்படின்ற மாதிரி சொல்லுது. கண்டிப்பாக இந்த மாதிரி வந்தது அப்படின்னா நல்லா இருக்காது. ஆனால் ஒரு சில லிங்க்ஸ் இப்போ இருக்கிற மாதிரி இப்போ ரியல்மியோட Realme 8i அப்படின்னு ஒரு மொபைல் லான்ச் ஆக போகுது. இந்த மொபைலில் மீடியாடெக்கோட Dimensity 810 அப்படின்னு ப்ராசர் யூஸ் பண்ண போகிறாங்க. ஒன்று இதே 810ஓட அல்லது மீடியாடெக்கோட Dimensity 900 அப்படின்ற ப்ராசரோட வரலாம் அப்படின்ற மாதிரி பார்க்க முடியுது. நான் அதிகமாக பார்த்த லீக் என்னன்னு பார்த்தீங்கன்னா Dimensity 900 ப்ராசரோட கொண்டு வராங்க அப்படின்னு பார்த்தேன். இதில் ஒரே ஒரு குழப்பமும் இருக்கு. இங்க 900 ப்ராசரோட ரியல்மியோட 9 Pro இந்த வெர்ஷன் தான் வரும் அப்படின்னு பார்த்துட்டு இருந்தேன். ஸோ அதனால இங்க ப்ராசர் இதுதான் அப்படின்ற குழப்பம் மட்டும் இருக்குது. மற்றபடி இந்த ப்ராசருக்குள்ள தான் ஒரு ப்ராசர்ல வரும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். இதுதான் இந்த மொபைல்ல வரப்போற ஸ்பெக்ஸ். அடுத்து இதனோட லான்ச் டேட், பிரைஸ் என்னவா இருக்கும் அப்படின்றத பார்த்துடலாம். பிரைஸ் மாற்றமே கிடையாது. எப்போ மாதிரி அதே 15000 ரூபாய் பிரைஸ் பாயிண்ட்ல தான் எடுத்துட்டு வருவாங்க அப்படின்ற மாதிரி பார்க்க முடியுது. அதே மாதிரி இதனோட லான்ச் டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட அப்கமிங் மொபைல்ஸ் வீடியோஸ்ல இது செப்டம்பரோட கடைசியில் வரலாம் அப்படின்னு பார்த்துருந்தோம். ஆனால் வந்து அவங்க வந்து ஒரு சில காரணங்களால அதை தள்ளி வச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி பார்க்க முடியுது. ஆமாம், தீபாவளிக்கு முன்னாடி 8 வர போறாங்களாம். அதனால இதை வந்து அக்டோபரோட கடைசியில் தான் பார்க்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ இந்த மொபைல் அக்டோபரோட கடைசியில் 15000 ரூபாய் பிரைஸ் செக்மெண்ட்ல ஓரளவுக்கு ஒரு ஓகேயான மொபைலாக வருது. எதிர்பார்த்த அளவுக்கு நிறைய அப்கிரேட்ஸ் இல்லை. எப்பவுமே ரியல்மியோட 9 சீரிஸ் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்குது. ஏன்னா இதில் வந்து ஒரு பெரிய அப்கிரேட் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தோம். ஆனால் இதில் வந்து ப்ராசரில் ரொம்ப பெரிய அப்கிரேட் இல்லை. குறிப்பாக கேமரா கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்காங்க, பில்ட் அவர் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்காங்க அப்படின்னு தோணுது இந்த ஸ்பெக்ஸை பார்க்கும்போது. உங்களுக்கு இந்த ஸ்பெக்ஸை பார்க்கும்போது என்ன தோணுது அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. பார்க்கலாம் ரியல்மி வந்து எந்த மாதிரி அவங்களோட மொபைலை கொண்டு வராங்க அப்படின்றத. அதே மாதிரி Realme 9 Pro பற்றியும் என்னென்ன வர வாய்ப்பு இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறீங்களா? கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. நிறைய பேர் கேட்டிங்கன்னா அதுக்காகவும் வீடியோ பண்ணலாம். இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கிறேன். இந்த மாதிரி வேற என்னென்ன மொபைலுக்கு உங்களுக்கு வீடியோ வேணும் அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. வேற ஒரு நல்ல வீடியோவோட உங்களை வந்து பார்க்குறேன்.